ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம இந்த பயரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இந்த பயரை சதுர பயறு அப்படின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பயரை பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் என்ன பேர் இந்த பயருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டே பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தண்டு மாதிரி இருக்கிறத லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக கட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பயிரையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 3 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி திருவின தேங்காய். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பொரியல் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலே தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பயிரை இப்போது ஆட் பண்ணலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலை. ஹை ஃப்ளேமில் வச்சா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பயிறு வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பொரியல் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொரியல் வந்து குக் ஆனதுமே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். வினீஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.